காவேரி வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வந்து செக் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேம்மா, நீ எதுக்குடி இதெல்லாம் செக் பண்ணணும், அதான் ஒன்றும் இல்லைல்ல காஞ்சு போச்சுல அப்படின்றாங்க. இல்லைம்மா இதனால் வேறு எதாவது ப்ராப்ளம் வராமல் இருக்கணும்ல, எனக்கு ஒன்றும் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சதுனா நான் வீட்டுக்கு வர முடியும், அக்கா வேறு மாசமாக இருக்கால அப்படின்னு. ஆமாம் ஆமாம் செக் செக் பண்ணிட்டோம் சாரதா, அப்போ தான் நல்லது, கங்காவுக்கு ஏதாவது ஒன்றுனா என்னால் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை வந்து சொல்கிறாங்க. சரி நீ போய் செக் பண்ணடி அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்கிறேன், நானும் வரண்டி கூடன்றாங்க அவங்க அம்மா. அம்மா அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, நான் போய் டாக்டர் பார்த்துட்டு வந்துட்டு இருக்க போகிறேன், இதுக்கு ஒரு ஆள் தேவையா, எப்போலாம் ஆர்டர் எவ்வளோ இருந்திருக்கு அதெல்லாம் நீ பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க காவேரி. அடுத்து வந்து காவேரி விஜய் வந்து டாக்டர் கிட்ட வந்து இந்த மாதிரி குழந்தைக்கு வந்து ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதை போய் டாக்டரும் ஸ்கேன் எடுத்து பார்க்குறாங்க குழந்தைக்கு. உடனே காவேரி பயங்கரமாக வேண்டிக்கிறாங்க, கடவுளே எப்படியாவது என் குழந்தைய காப்பாற்று, விஜய்க்காக காப்பாற்று ப்ளீஸ், என் குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே விஜயும் வேண்டிக்கிறாரு. அதன்படி வந்து காவேரிக்கு வந்து ஸ்கேன் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. அதை கேட்டு 2 பேரும் அப்படியே வந்து சந்தோஷம் தாங்க முடியல, 2 பேருக்கும் அப்படியே கட்டிக்கிறாங்க. டாக்டர் நிச்சயமாகவே என் குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருக்குது, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, அம்மாவால் குழந்தைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே விஜய் அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. நான் ரொம்ப பயந்துட்டேன் காவேரி, அவங்க ஏதாவது வந்து அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க, என்னங்க சொல்கிறீங்க, அதை ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னோடனே, இல்லை காவேரி சொல்லணும்னு தான் நினச்சேன், ஆனால் சொல்ல முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஆனால் இப்போ எனக்கு நிம்மதியாயிடுச்சு காவேரி, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஹக் பண்ணிக்கிறாரு. காவேரி வந்து நம்ம குழந்தை நல்லா இருக்கேன், நம்மளுக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி வா காவேரி உன்னை ட்ராப் பண்ணிடுறேன்னா, ஐயோ வேணாங்க போலீஸ் தான் வந்துச்சுன்னா அதெல்லாம் பார்த்துக்கலாம், வா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டிகிட்டே வராரு விஜய். இந்த போலீஸை வந்து முனையில் வந்து பார்த்துடுறாங்க. விஜய் வந்து குழந்தை எப்படியும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு வரும்போது போலீஸை பார்த்தோன்னே காவேரி கிட்டே, காவேரி அங்கே பாரு போலீஸ் இருக்காங்க, ஐயோ என்னங்க நீங்கள் அப்படின்னோடனே, சரி சரி கவலைப்படாத, அங்கே தானே இருக்காங்க, நான் இப்படியே லைட்டாக இறங்கிக்கிறேன், நீ உனக்கு தான் வண்டி ஓட்ட தெரியும், நீ ஓட்டிகிட்டு போ அப்படின்னோடனே, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மட்டும் வண்டி ஓட்டிகிட்டு வராங்க. அந்த டைமில் கரெக்டாக போலீஸ் வந்து வழி மறைக்கிறாங்க. உடனே வந்து கரெக்டாக போட்டு கொடுத்துட்டு நிற்கிறாரு. அந்த டைமில் வந்து பசுபதி பார்த்தோன்னு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. ஓ இந்த ஆளோட வேலை தானா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து செக் பண்ணும்போது, விஜய் எங்கம்மா அப்படின்னு. ஏன்னா விஜய் எனக்கு தெரியாது, அவர் என் கூட இல்லை, இந்த பொண்ணு பொய் சொல்லுது, உண்மை கிடையாது, இவன் நல்லா பொய் சொல்கிறா, விஜய் எங்கேயோ இவ்வளோ விஜய் தான் போனாங்க, அப்போது எங்கள் 2 பேரும் வந்து வேவு பார்க்குறது அவன் வேலையா, ஏன் பசு இப்படி இருக்க, நான் எங்கே போகிறோம் எங்கே வரோம் இதே பார்க்கணுமா அப்படின்னு. அப்படியே இப்போ பசுபதி பார்த்து டென்ஷன் ஆகிறாரு. போலீஸ்கிட்ட வந்து பசு வந்து சொல்லிகிட்டே இருக்காரு, இல்லை இல்லை இவரை நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு, நான் என்ன பசு பண்ணேன், தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு. போலீஸ் செக் பண்ணிட்டு கிளம்புறாங்க. இங்கே பசுபதி பார்த்து காவேரி வந்து, என்ன ஓவர் ஆட்டம் போடுறியா, கூடி சீக்கிரம் உனக்கு எப்படிலாம் வந்து பாடுபடுத்தி எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே ஸ்கெட்சு போட்டாச்சு, எங்கள் மாமாவும் அதுக்கப்புறம் என் புருஷனும் சேர்ந்து உனக்கு வைப்பாங்க வேட்டு அப்படின்னோடனே, பார்க்கலாம் போ அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அப்படியே அவர் மேலே மோதுற மாதிரி வண்டியை திருப்பிட்டு போகிறாங்க. பயந்து போயிடுறாரு பசுபதி. என்ன எப்படி இருந்தது என் மாசு என்ட்ரி, வராரு ஹீரோ இரு உனக்கு வைக்கிறதுக்கு நல்லா உனக்கு இருக்குது எல்லாத்துக்கும் அப்படி சொன்னோன்னே அப்படியே பார்த்து முறைக்கிறாரு பசுபதி. உடனே பசுபதி செம்ம டென்ஷன் ஆகிடுறாரு. என்ன இவ இப்படிலாம் பேசுகிறா, ஒரு வேளை விஜய் என்ன பிளான் வச்சுருக்கான்னு தெரியலையே, என்ன பிளான் வச்சுருந்தாலும் சரி ஒன்று பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. இங்கே வந்து காவேரி வந்து வண்டியிலே போயிட்டு இருக்கும்போது விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. என்னாச்சு காவேரி அப்படின்னோடனே, எல்லாம் அந்த பசுபதியோட வேலை தாங்க, நம்ம 2 பேரும் எங்கே போகிறோம் எங்கே வரோம்னு சொல்லிட்டு கரெக்டாக நோட் பண்ணி போலீஸ்க்கு சொன்னதே அந்த ஆள் தான் அப்படின்னோடனே, எனக்கு தெரியும் காவேரி, அந்த ஆள் தான் இதெல்லாம் பண்ணது எனக்கு நல்லா தெரியும், அந்த ஆளை நான் சும்மாவே விடமாட்டேன், இப்போவே அந்த பசுபதி இருக்குது, அந்த பசுபதிக்கு என்ன பண்ண போகிறேன் பாரு, ஏங்க நீங்கள் தனியால் எதுவும் பண்ண வேணாம், என் மாமாவும் இந்த நிவின் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னாங்களே, நீங்கள் 3 பேரும் சேர்ந்து எது பண்ணாலும் பண்ணுங்கள் அப்படின்னோடனே, நான் பார்த்துக்கிறேன் காவேரி, நீ சேஃபாக வண்டியை ஓட்டிகிட்டு பத்திரமா போ அப்படின்னோடனே, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டுறாங்க காவேரி.